இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தி 8500 ரூபாய் இருக்கு, நான் கரெக்டா எண்ணிட்டேன். பரவாயில்ல இசை, பணத்தை எவ்வளவு தடவை வேணாலும் எண்ணலாம். அதுல ஒரு தனி சுகமே இருக்கு. ஓ, சரி சித்தி, நான் போய் ஆ, தூங்குறேன். என்ன பார்வை, சீட்டு பணத்தை என்ற அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு லுக்கு? காசு மட்டும் கராரா வாங்குறியே, அந்த பொண்ணு கிட்ட சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? அதெல்லாம் அவ சாப்பிட்டுருப்பாங்க. காசை கரெக்டா வாங்க தெரிஞ்ச உனக்கு அன்பா ஒரு வார்த்தை பேச தோணல? இங்க பாருங்க, எனக்கு பணம் வேணுங்கிறப்ப கதவை தட்டி நான் வாங்கிக்கிட்டேன்ல, அதே மாதிரி அவளுக்கு பசிச்சா அவ போட்டு சாப்பிட்டுக்குவா. இவ்வளவு சுயநலமா இருக்காது ருக்மணி. சுயநலமா? ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் உன்னை எனக்காக வாங்கலங்க, நம்ம வர்ஷினிக்காக வாங்கினேன். ஏன் பொழப்புதான் உங்களை கட்டிக்கிட்டு கைக்கும் வாய்க்கும் பத்தாம சாப்பிட்டுக்கிட்டு ரேசனுக்கோ காய்கறிக்கோ அலைஞ்சுக்கிட்டு எந்த சந்தோஷமும் இல்லாம அப்படியே ஓடி போயிடுச்சு. என்னோட பொண்ணாவது நல்ல குடும்பத்துல வாக்கப்படணும், பணக்கார மாப்பிளையே அமையணும், அவ அந்த வீட்ல மகாராணி மாதிரி வாழணும். அதுக்காக தான் சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி தங்கத்தை வாங்கி சேர்த்துட்டு இருக்கேன். புரியுதா? ஆல் தி பெஸ்ட் அண்ணா. கிரேட் டா. கல்யாண பொண்ணு சும்மா ஹீரோயின் மாதிரி இருக்க. சூப்பர். தேங்க்ஸ் டி. இப்பதான் வந்தீங்களா? ஆமா. ரேவதி, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் இசை. ரேவதி, ஆர் யூ ஓகே? முகம் ஏன் டல்லா இருக்கு? உனக்கு தலை ஏதாவது வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா தூங்கல, சோ டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். ஓ ரேவதி, இங்க பாரு, ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் அகேஷன். இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம எல்லாரும் ஹீரோயினா இருப்போம். தாலி ஏறிட்டா then we become an aunties, mothers and somebody. அதனால just enjoy the moment, okay? சாரி, ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வரேன். சரி சரி, ஓகே. அங்க பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? இல்ல, சமாளிச்சிட்டேன். ஓகே. போனதுன்னா எப்படி பிரச்சனை வரும்? வந்தாலும் பிரச்சனை அடிச்சு தூக்க மாட்டேனா? என்னாச்சு? தெரியலம்மா. அம்மா, அம்மா கதவு தரங்க. அப்பா, என்ன பண்றீங்க? ஐயோ அப்பா, அம்மா, என்ன இது பைத்தியக்காரத்தனம்? முதல்ல 2 பேரும் கீழே இறங்குங்க. நாங்க சாக போறோமா, நீங்க இருந்து போயிடு. அப்பா, இப்ப நீங்க 2 பேரும் கீழே இறங்கல, நான் வெளியே போய் எல்லாரையும் சத்தம் போட்டு கூட்டிட்டு வந்துருவேன். இப்ப மரியாதையா கீழே இறங்குங்க 2 பேரும். மத்த ஏற்பாடெல்லாம் ரெடி தானே? ப்ரோ, எவ்ரிதிங் ரெடி ப்ரோ. மாலை தாலி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரெஜிஸ்ட்ரார் வந்துட்டாரா? இன்னும் 15 மினிட்ஸ்ல வந்துருவார் ப்ரோ. வந்த உடனே வேலை சூப்பர் சூப்பர். இந்தம்மா, இத பாருமா, பேசி அனுப்பியிருக்காப்பா, கேளு. அப்பா, ரொம்ப சாரிப்பா. இத்தனை நாள் சொல்ல தைரியம் இல்ல, இப்பவும் சொல்ல தைரியம் வரல. அதான் இந்த வீடியோ அனுப்புறேன். நான் ஒருத்தரை விரும்புறேன்ப்பா. அவரைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மணமேடை வரைக்கும் வந்துட்டு இப்ப இப்படி சொல்றது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்கப்பா. என் சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவளை கூட்டிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. முதல்ல நீங்க ஒண்ணு பண்ணுங்க, முகத்தை கழுவிட்டு நார்மலா எல்லார்கிட்டயும் பிஹேவ் பண்ணுங்க. யாராவது ரேவதி எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஒரு சின்ன வேண்டுதல், அதுக்காக கோயிலுக்கு போயிருக்கா அப்படி இப்படின்னு எதையாச்சும் சொல்லி கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு ஏதாச்சும் சொல்லி சமாளிங்க.
நான் எப்படியாவது ரேவதியை கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? தைரியமா இருங்க. அப்பா தைரியமா இருங்கப்பா, நான் வந்துடுறேன். இவங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறதா நாங்க டிசைட் பண்ணிட்டோம். நீங்க யார் அதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு? நாங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா ஃப்ரெண்ட்ஸோட லிமிட்டேஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க போயிடுவீங்க. நாளைக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் நீங்களா கூட வந்து நிப்பீங்க. ரேவதி, ஆக்சுவலா இது உன்கிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சொல்லிதான் ஆகணும். ம்? நீ மண்டபத்துல இருந்து கிளம்பி வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லவா? ஐயோ அப்பா, அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சு? எப்படி இருக்காங்க? ஏய் ஏய் இரு இரு. நல்ல வேளை அதை நாம நடக்காம தடுத்துட்டோம். ஆனா ஒருவேளை அது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு ரேவதி. ரேவதி, ஒரு 5 நிமிஷம் நான் வெயிட் பண்றேன். நீ நல்லா யோசிச்சு சொல்லு. ம்? ம். என்ன ரேவதி யோசிக்கிற? அவ சொன்னது சரிதானே? நான் எங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம லவ் பத்தி சொல்லிருக்கணும். எதுவுமே சொல்லாம இப்படி நான் செஞ்சிருக்கவே கூடாது. போச்சு, எல்லாம் போச்சு. அந்த பொண்ணு சொல்றத கேட்டு நீ கன்ஃபியூஸ் ஆயிட்ட. கன்ஃபியூஸ் ஆகாத. இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. நான் போனா கூட உங்களுக்கு இன்னொரு வைஃப் கிடைப்பாங்க. ஆனா எனக்கு இன்னொரு அப்பா அம்மா கிடைக்க மாட்டாங்க. நான் இப்பவே அவங்கள பார்க்கணும். நான் கிளம்புறேன். ரேவதி, டேய் ரேவதி கூட மச்சான். ஹே இசை, கிளம்பலாம். சீக்கிரம் வா, கிளம்பலாம். ஏய், உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? அநியாயமா ஒரு லவ் பிரிச்சு கூட்டிட்டு போறியே. உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? நாம மட்டும் சந்தோஷமா இல்லாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறது தான் உண்மையான லவ்.